சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விருப்பமான இடத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்றவர செய்து அவனை குறித்தும் அவனின் தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தும் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தினுடைய எல்லாவித சூழ்நிலையிலும் மனித வழிகாட்டிகளாக நபிமார்களையும் வேதங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருக்கிறார். அந்த வழிகாட்டுதலில் எந்த ஒன்றும் இல்லாமல் இல்லை. எதை குறித்த வழிகாட்டுதலும் அவைகளில் அடங்கித்தான் இருக்கிறது. அத்தகைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்றை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டிய அந்த வசனத்தில் ஒரு அருமையான செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வின் ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் யார் என்று சொன்னால் என்று துவங்கி அதிலே 5 விதமான பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த 5 பண்புகளுக்கும் உரித்தானவர்கள் மட்டிலுமே என்னுடைய ஆலயத்தை நிர்வகிக்குகின்ற தகுதியுடையவர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, ஆரம்பத்திலே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நான் இந்த பண்டாரவாடைக்கு இமாமாக சேர்ந்து இப்பொழுது இந்த பெரிய பள்ளி வாயிலுடைய நிர்வாக தேர்தல் 5வது தேர்தலை நான் பார்க்கிறேன். சென்ற 4 தேர்தல்களிலும் அந்த தேர்தல் சம்பந்தமான செய்திகளை ஜும்மாவிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அதே கருத்தை இந்த 5வது எலெக்ஷன்லையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா 3 விதமான பொறுப்புகள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய கருத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நான் குற்றவாளியாகி விடுகிறேன். இரண்டாவது, மக்களுக்கு தெரிய வேண்டிய பொறுப்புகளை செய்திகளை மக்களுக்கு அந்தந்த கால சூழ்நிலையிலே சொல்லவில்லை என்றால் நீங்கள் என்னை கேள்வி கேட்பீர்கள். என்ன கருத்து, எந்த எலெக்ஷனையும் விட்டு வைக்க மாட்டீங்களே, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும், சட்டசபை எலெக்ஷன் ஆகட்டும், பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் ஆகட்டும், அல்லது அப்பப்போ சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, பள்ளியாசை எலெக்ஷனை மட்டும் அதில் உள்ள செய்திகளை நீங்க சொல்லலையே என்று நீங்கள் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை விட்டும் அதற்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி புதிதாக தேர்ந்தெடுத்து வரவிருக்கக்கூடிய சங்கைக்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சரியான கட்டம் இது. எனவே இந்த 3 விதமான பொறுப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே சில செய்திகள்னா புதுசா செய்தி அல்ல, ஏற்கனவே 4 தடவை நான் சொல்லிய செய்திகளை 5ஆம் முறையாக உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூ உலகில் அவனுக்கு விருப்பமான இடமாக பள்ளி வாயிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமைத்திருக்கிறார். ஏனென்றால் அது அல்லாஹ் நான் சென்ற ஜும்மாவிலே சொல்லி காட்டியதை போன்று பள்ளி வாயில்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அன்னல் மஸாஜித லில்லாஹ், அனைத்து பள்ளிகளும் இறைவனுக்கு சொந்தமானவர்கள். இறைவனின் சொத்து இது. இந்த சொத்திற்கு அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வைக்கிறார். கொண்டு வைத்த ரப்புல் ஆலமீன் அவர்களுக்குரிய கண்ணியத்தையும் நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு பொறுப்பாளிகளாக வருகின்றவர்கள்
எத்தனை பேரும் கண்ணியவான்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன்னமா இமாருல் மசாஜிதி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஆலயங்களான பள்ளி வாயில்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறார்களே, ஹும் அஹ்லுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தினர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதைவிட வேறு உயர்வான வேறு என்ன வேண்டும்? அல்லாஹ்வின் குடும்பத்தினர்கள் அவர்கள். என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தை தருகிறான். அவர்களுக்கு உள்ள மரியாதையை அல்லாஹ் ஜல்ல வ தஆலா தருகிறார். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, யகூலுல்லாஹு, அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது என்னுடைய கீர்த்தியின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னி லா அஹம்மு பி அஹ்லில் அர்தி அஸாபன் ஃபஇதா நஸர்து இலா இமாரில் புயூதி இலல் முத்தஹாப்பீன ஃபிய வ இலல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் சரஃப்து ذلك அன்ஹும். இந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, அல்லாஹ் சொல்லுகிறானாம், உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற அழிச்சாட்டியங்கள், அநியாயங்கள், பாவங்களை எல்லாம் நான் பார்க்கிற பொழுது அவர்களை உடனே தண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு அதாபை இறக்க வேண்டும் என்று நான் நாடுகிறேன். அது மாதிரி நாடுற நேரத்தில் அதாபை இறக்கலாமான்னு பார்க்கும் பொழுது அங்கே சில சீதேவிகளை பார்க்கிறேன். அல்லாஹ் சொல்றான், யாரது? 3 பேர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒன்று, அல்லாஹ்வின் ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய கண்ணியமான நிர்வாகிகள், அவர்களை நான் பார்க்கிறேன். அடுத்து, எதை விரும்பினாலும் அல்லாஹ்வுக்காகவே விரும்பக்கூடிய சீதேவிகள், அவர்களையும் பார்க்கிறேன். மூன்றாவது, உலகமே அமைதியாயிருக்கும் அந்த சஹர் நேரத்தில், அதிகால நேரத்தில் எழுந்து ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே அழுது, யா அல்லாஹ் என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தேடுகிறானே, அந்த சீதையையும் பார்க்கிறேன். இந்த 3 பேரும் பூமியில இருக்கிறதுனால சரி போனா போகுதுன்னு, அதான் நான் அநியாயம் செய்யறவனுக்கு கூட நான் தண்டனையை இறக்கல, தண்டனை இறக்கணும்னு நினைக்கிறேன். அவன் பண்ற அழிச்சாட்டியத்தை பார்த்து அழிச்சலாமா நினைக்கிறேன். 3 சீதேவிகள் இருக்கிறார்கள், இறை ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், அல்லாஹ்வுக்காகவே எல்லாவற்றையும் விரும்புகின்ற நல்மக்கள், இரவு நேரத்தில் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்ற சீதேவிகள், அவர்களுக்காகவே விட்டு வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அப்படியானால் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் இறை ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள். இன்னொன்றை நாம் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய கண்ணியத்தை, இவ்வளவு பெரிய மரியாதையை, அந்தஸ்தை இந்த இஸ்லாம் கொடுப்பதற்கான காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு மிக கடுமையான பொறுப்பு. கூலி வேலைக்கு தகுந்த மாதிரி தானே கூலி கொடுக்க முடியும். சும்மா 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போறவனுக்கும் காலையில நைட்டு வரல உழைச்சி கஷ்டப்படுவனுக்கும் ஒரே மாதிரி கூலி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் ஜல்ல இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அந்த சீதேவிகளுக்கு கொடுக்கிறான்னு சொன்னா, அவங்க தலையில அல்லாஹ் வைக்கிற பொறுப்பு இருக்குது பாருங்க, அது பாரதூரமான பொறுப்பு. எந்த காரணத்தினாலே? என்ன பாரதூரமான பொறுப்பு? என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மாமின் வாலின் எலி ரஅய்யத்தம் மினல் முஸ்லிமீன் ஃபயமூத் வஹுவ காஷுல் லஹும் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எப்படிப்பட்ட பொறுப்பு தெரியுமா? எந்த ஒரு பொறுப்பாளியை இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைவராக, இறை ஆலயங்களின் தலைவர்களாக நாம் பொறுப்பேற்று வைத்து அந்த பொறுப்பை கொடுத்து விடுகிறோமோ, அந்த பொறுப்பில் அவர்கள் அசட்டையாக இருந்தால், பொடுபோக்காக இருந்தால், முறையாக அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் சுவர்க்கம் அவர்களுக்கு ஹராமாகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கிற இஸ்லாம் அவ்வளவு பெரிய பொறுப்பை இன்றைக்கு கொடுக்குது. நீ உனக்கு கொடுத்த பொறுப்பில கொஞ்சம் கூட பிசகி விட்டால்,
சுவர்க்கமே உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு எல்லாரும் விளங்கிக்கணும். அந்த பொறுப்பை கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்வை இஸ்லாம் தருகிறது, அல்லாஹ் தருகிறார். சாதாரணமானவர்கள் அல்ல, இறை ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இருக்க கண்ணியம் இருக்கிறதே சாதாரணமானதல்ல. ஏன் சாதாரணமானதல்ல? அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு அப்படிப்பட்டது. இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஒரு செய்தியை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மன் அம்மல மின்கும் லனா அலா அமலின் ஃபகதம்னா மின்ஹு மஹீதன் ஃபமா ஃபௌகஹு ஃபஹுவ கால் யஅதி பிஹி யௌமல் கியாமah. உங்களில் யாருக்காவது பொது பொறுப்பொன்றை கொடுத்து, பொது நிதி சம்பந்தமான பொதுவான ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுத்து, அந்த பொறுப்பை நிர்வகிக்கிற பொழுது அதிலிருந்து ஒரு நூல் அளவு நீங்கள் அபகரித்துக் கொண்டால், அநியாயம் செய்துவிட்டால், சதா பௌத்தகு ஊசியில இருக்கிற நூல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நூல் அளவுக்கு நீங்கள் கையாடல் செய்து விட்டால், இல்லை இல்லை அதைவிட குறைவான ஒரு பொருளை கூட நீங்கள் கையாடல் செய்து விட்டால், ஒரு நூல் என்று சொல்லிவிட்டு ஃபமா பௌத்தகு, அந்த நூலை விட குறைவான ஒரு பொருளை கூட நீங்கள் பொது நிதியிலிருந்து கையாடல் செய்துவிட்டால், நாளை கியாமத்து நாளையில் எதை கையாடல் செய்தீர்களோ அதோடு அல்லாஹ் கொண்டு வந்து உங்களை கியாமத்து நாளையிலே நிறுத்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சபையிலே அமர்ந்திருந்த ஃபகாம ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரி தோழர்களில் ஒரு சஹாபி எழுந்து விட்டார்கள். எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அக்பில் அன்னி அமலக, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க, நான் இப்பவே ராஜினாமா பண்ணிடுறேன், எனக்கு அந்த பொறுப்பே வேண்டான்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ், இப்பத்தானே ஒரு செய்தி சொன்னீங்க, ஒரு 100 அளவு அதைவிட குறைவான ஒரு பொருளை கையாளல் செய்து விட்டால் கூட கியாமத் நாளில் அதையும் கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான்னு சொன்னீங்களே, எனக்கு பயமா இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கையாளல் செய்கின்றவர்கள் அல்ல, ஆனாலும் பயப்படுகிறார்கள். எங்கே நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ நம்மளோடு ஏதாவது ஒட்டிருமோன்னு பயம். எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம், நான் ராஜினாமா செஞ்சிடறேன். உடனே ரசூலுல்லாஹ், பரவாயில்லப்பா இருங்க இருங்கலாம் சொல்லல, மீண்டும் அழுத்தி இன்னொரு முறை சொன்னார்கள், ஆம் மீண்டும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு 100 அளவு நீங்கள் அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹ் அதை கியாமத் நாளிலே கொண்டு வந்து விடுவார் என்று திரும்பவும் சொன்னார்கள் அந்த சஹாபி. என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, இவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு செய்தி என்ற காரணத்தினால்தான் இந்த பொறுப்பில் வருகின்றவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை, இஸ்ஸத்தை, மரியாதையை தந்திருக்கிறார். அவர்களுக்கு அவ்வளவு பெரிய உயர்வை அல்லாஹ் தந்திருக்கிறார். காரணம், அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பு சாமானியமான பொறுப்பு அல்ல. அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நீதத்தோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த பல்வேறு வரலாறுகளை, நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்களிலே. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான், வலவ் ஷஅனா லரஃபஅனாஹு பிஹா வலாக்கின்னஹு அக்லத இலல் அர்லி வத்தபஅ ஹவாஹு ஃபமஸலஹு கமஸலில் கல்ப் என்று அல்லாஹ் சொல்கிறார். பனி இஸ்ரவேலர்களிலே பல்ஆம் இப்னு பாஊரா என்று ஒருவர் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு விசேஷமான தன்மையை கொடுத்திருந்தார். என்ன தன்மை? வாயை திறந்து என்ன துஆ கேட்டாலும் உடனே கபூலாகும். யாரும் போய் அவர்கிட்ட போய் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க, துஆ செய்வாரு, உடனே கபூலாகும். எந்த தடையும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெரும் பொறுப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதை ஒழுங்கா பேணணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டிற்கு வந்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் போய் மூசா அவங்களுடைய கூட்டத்தார் வந்திருக்கிறாங்க, அவங்கள அழிக்கணும், அவர் மேல கெட்ட பேரை உண்டாக்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அவர் சொன்னாரு, அவங்க நபி, நான் துஆ செய்ய மாட்டேன். இல்ல செஞ்சுதான் ஆகணும், செய்ய மாட்டேன். கடைசியில வரலாறு, நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன், பணத்தாசையை காட்டி அதிகமான பணத்தை கொடுத்து அவரை பணத்தில் மயக்கி அவரை துஆ செய்ய வைத்தார்கள். அவர் பணத்தின் மீது உள்ள மோகத்தினாலே மனம் மாறி போய்
அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் மூசாவை அவருடைய கூட்டத்தார்களை அழித்து விடு என்று சொல்வதற்கு நாவை அசைத்தார். அவரை அறியாமலே நாவிலே வருகிறது, யா அல்லாஹ் மூசாவை காப்பாற்று, அவருடைய குடும்ப கூட்டத்தார்களை காப்பாற்றி விடு என்று. அவரை அறியாமலே நான் வந்து விட்டது. இருந்தால் அல்லாஹ் உடல ரப்புல் ஆலமீன், நீ உனக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருந்தேன், எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தேன், அதை போய் காசுக்காக நீ இந்த மாதிரி அடிமையாகி விட்டு போயிட்டியே, இனிமேல் உனக்கு இந்த உலகத்திலே கண்ணியம் என்பது கிடையாது. கமசலில் கல்பு, நாயை விட மோசமானவனாகத்தான் இந்த பூமியிலே நீ வாழ்வாய் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சபித்த வரலாற்றை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். பொறுப்பு என்னவோ கண்ணியத்திற்குரிய பொறுப்பு, ஆனால் அதிலே நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எவ்வளவு அருமையாக நமக்கு வலியுறுத்துகிறது பாருங்கள். அதனால் தானே நம் முன்னோர்கள் எல்லாம் பயந்தார்களே, நம் முன்னோர்கள் எல்லாம் நடுங்கினார்களே. பள்ளிவாசல் பொறுப்புன்னா பயப்படுவாங்க. கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்துடைய வரலாற்றில் நான் பார்க்கிறேன் ஒரு சின்ன குறிப்பு. காயிதே மில்லத் அவர்கள் பேட்டையிலிருந்து கார்ல ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. வீரவநல்லூர் அப்துல் ரஹீம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுறாங்க. அவங்களும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. கடந்து வருகிற பொழுது நவாப் பள்ளியை பார்க்கிறாங்க. அவங்க மஹல்லா பள்ளி நவாப் பள்ளி. அதை பார்த்துட்டு அப்படியே ஏற இறங்க பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டாங்க கார்ல உட்காந்துக்கிட்டு. அப்போ அப்துல் ரஹ்மான் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டார், வீரர்கள் அப்துல் ரஹ்மான் கேட்கிறாரு, ஏங்க இந்த பள்ளியாசல பார்த்தீங்க ஏற இறங்க பெருமூச்சு விடுறீங்களே? ஆமாப்பா, இந்த பள்ளிவாசல் ஒரு காலத்துல யார் யாரெல்லாமோ ஆட்சி செய்தாங்க, ஆனா என்னுடைய தகப்பனார் எனக்கு ஒரு வசியத்தை செஞ்ச ஞாபகம் எனக்கு இந்த பள்ளிவாசலை பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் தெரியுமா? என் மகனை என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் ஏத்துக்க, எவ்வளவு பெரிய கண்ணியம் வந்தாலும் ஏற்றுக்கொள், ஆனால் எந்த காலத்திலையும் பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பு மட்டும் ஏத்துக்காத மகனே என்று என்னுடைய தகப்பனார் எனக்கு வசியத்து செஞ்ச ஞாபகம் இந்த பள்ளிவாசலை பார்க்கும்போது வருது. இந்த பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருன்னு சொல்லி என் மகல்லாக்காரங்க எத்தனையோ வாட்டி என்ன வந்து கேட்டாங்க, இதுவரையில நான் மறுத்துட்டேன் என்று சொன்னார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறேன். எப்பேற்பட்ட சீதேவிகள் பாருங்க. என் அருமையான இஸ்லாமிய பயந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய ஆலயம், இதிலே நிர்வகிக்கிற பொழுது எவ்வளவு கண்ணியத்தோடு எவ்வளவு நேர்மையோடு நடக்க வேண்டும் என்பதை. ஆக எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நிர்வாகத்தின் தகுதிகள் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், யா அய்யுஹல் இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வின் ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்புடையவர்கள் யார் என்று சொன்னால் முதல் நிலை அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பியவர்களாக இருக்க வேண்டும். வமா கான லில் முஷ்ரிகீன யஅமுரு மஸாஜிதல்லாஹ், முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. முதல்ல முஸ்லீமா இருக்கணும். இதை சொல்கிற பொழுது ஒன்றை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா முஸ்லீம் தானே பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்க போறோம் என்று மட்டும் நான் நினைத்து விடக் கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லை. பண்டாரவாடையில் கூட முன்னொரு காலத்தில் நிர்வாகத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையினால கொண்டு போய் கோர்ட்டை ஒப்படைச்சி அவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தான் நிர்வாகிகள் என்ற ஒரு நிலை உருவானது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நவுதுபில்லா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அப்படி ஒரு நிலைமை வந்து அவன் யாரையாவது ஒரு காப்பீடை கொண்டு வந்து போட்டுட்டா அவங்க கீழே தான் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படியானால் அதற்குரிய காரணகர்த்தா யார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வமா கான லில் முஷ்ரிகீன யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வின் ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் முதல்ல முஸ்லிமா இருக்கணும். இரண்டாவது வஅகாமஸ் ஸலாத், தொழுகையாளிகளா இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நாராயண சுவாமி ஐயர் நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. 1938 இந்த பள்ளிவாசலுக்கு தீர்ப்பு கொடுத்த அந்த நாராயண சாமி ஐயர் அவர்கள் நீதிபதியாக இருக்கிற பொழுது அவர் எழுதிய அந்த வரையறைகள், பள்ளிவாசலுக்கு யாரு ஓட்டரா இருக்கணும், யாரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதுல அழகா கொடுத்திருக்கிறார் தொழுகையாளியா இருக்கணும். அவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையான இஸ்லாமிய பிரிவு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது நிபந்தனை தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். ஏன்னா தொழுகையாளிகளுக்கு தானே பள்ளிவாசலை பற்றி தெரியும், தொழுகையாளிகளுக்கு தானே பள்ளியில தொழக்கூடியவர்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவை, எது வேணும் எது வேண்டாம் என்ற நிலை யாருக்கு தெரியும்? சில ஊர்களிலே பார்த்திருக்கிறோம், சினிமா தியேட்டர் ஓனர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக இருப்பார்கள்.
எத்தனை இமாம்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், நாங்க தியேட்டர்ல போய் சம்பளம் வாங்கணும் அசரத்து, இமாமத்தா இருக்கிறவங்க இமாமு தியேட்டர்ல போய் சம்பளம் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்த வரலாறுகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் எத்தனை ஊர்களில் எல்லா பஞ்சாயத்தையும் பள்ளியாசல பண்ணுவாங்க, வாங்க சொன்ன உடனே மளமளமளம்னு இழுத்து வெளியே போயிடுவாங்க நிர்வாகிகள் பூரா. ஊர்களில் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் அல்லாஹ் காப்பாற்றான். நம்ம பள்ளிவாசல அப்பவே சட்டம் போட்டாங்க, தொழுகையாளியே தான் இருக்கணும். மூன்றாவது நிபந்தனையை அல்லாஹ் சொல்கிறான், ஜக்காத்தை நிர்வகிக்கின்றவர்களாக இருக்கணும். முறையா கணக்கு பார்த்து வருஷம் ஜக்காத்து கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஏன் அல்லாஹ் இதை சொல்லுகிறான்? பள்ளிவாயலுடைய பொறுப்புகளும் சொத்துக்களும் அல்லாஹ்வுடைய சொத்துக்கள். அவர்களின் மீது ஒரு அணுவளவு கூட மனிதனுக்கு ஆசை ஏற்பட்டு விடக்கூடாது. அப்ப முறையா ஜக்காத்து கொடுக்கிறவங்களா இருந்தா, நான் சம்பாதிச்ச காசையை நான் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கும் போது அல்லாஹ் சொத்து எனக்கு ஏன் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். வருமா இல்லையா? முறையாக பயந்து அல்லாஹ் பயந்து கரெக்டா கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கிறவங்களா இருந்தா இதுல இருந்து எடுக்க மனசு வருமா? நிச்சயமாக வர. ஏன்னா அவர் சொந்த காசுங்க வருஷா வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதையே கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வின் சொத்தின் மீது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பயம் வந்துடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகாம ஸலாத்த வஆத்த ஸகாத். அடுத்து ஒரு நிபந்தனை, ரெண்டு நிபந்தனை ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். இதுதான் முக்கியமானது. வலம் யக்ஷ இல்லல்லாஹ். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்றான். என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை தவிரங்கும் போது முதல்ல அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறையச்சம் இல்லாதவர்களிடத்திலே நீதியை பார்க்க முடியாது. இறையச்சம் இல்லாதவர்களிடத்திலே நேர்மையை பார்க்க முடியாது. இறையச்சம் இல்லாதவர்களிடத்திலே பணிவை பார்க்க முடியாது. இறையச்சம் இல்லாதவர்களிடத்திலே கண்ணியத்தை பார்க்க முடியாது. இறையச்சம் இல்லாதவர்களிடத்திலே இரக்கத்தை பார்க்க முடியாது. இந்த எல்லாம் தேவை. எதுக்கு தேவை? பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு நீதி தேவை, நேர்மை தேவை, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பு தேவை, அனுசரிக்கக்கூடிய நிலை தேவை, பிறருடைய கஷ்டங்களை உணரக்கூடிய அந்த தன்மை தேவை, எல்லாம் இருக்க வேண்டும். இது எதுல இருக்குது? அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. எத்தனை வரலாறுகளை பார்க்கிறோம். நீதியும் நேர்மையும் என்பது இறையச்சத்தோடு கலந்து விட்டவைகள். அதனால் தானே ஜனாதிபதியாக இருந்த அலி அவர்கள் ஒரு யூதன் எதிர்த்து கேஸ் கொடுக்கிறான். ஹஜரத் ஷுரைல் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதிபதியாக மதீனாவிலே இருந்த பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதிக்கு எதிராகவே கேஸ் கொடுத்தான். கேஸ் கோர்ட்டுக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்த பொழுது வாதி பிரதிவாதி இருவரும் கோர்ட்டுக்கு வரவழைக்கப்படுகிறார். யாரு பிரதிவாதி? ஜனாதிபதி. நாட்டினுடைய ஜனாதிபதி மீது கேஸ் ஒரு யூதர் கொடுத்திருக்கிறார். ரெண்டு பேரும் பள்ளிவாசல் கோர்ட்டுக்கு வர்றாங்க. வருகிற பொழுது என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இல்லையா அலி அவர்கள்? உள்ளே நுழைந்த உடனே இருக்கையில் அமர்ந்திருந்த நீதிபதி எழுந்தவர்களை வரவேற்றார்கள். கேஸ் ஆரம்பிக்கும் போது ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க அந்த யூதனை பார்த்து, அப்பா உன் கேஸ வேற கோர்ட்ல அப்பீல் பண்ணு. இந்த கோர்ட்டை உனக்கு நீதி கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத. தன் மீது தனக்கு எதிராக கோர்ட்டை கேஸ் கொண்டு வந்த யூதனை பார்த்து அலி சொல்றாங்க, இந்த கோர்ட்ல உனக்கு நீதி கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத. உன்னுடைய கோர்ட் கேஸ கொண்டு போய் வேற கோர்ட்ல அப்பீல் பண்ணுனாங்க. ஏன்னா இங்கே நீயும் நானும் ஒன்று. உள்ள வந்துட்டோம்னா ஜனாதிபதி என்றோ சாதாரண நபரை என்றோ அவர் பார்க்க கூடாது. எப்ப எனக்கு எழுதிச்சு கண்ணியம் கொடுத்துட்டாரோ அவருடைய உள்ளத்திலே என்னுடைய கௌரவம் என்னுடைய கண்ணியம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிற பொழுது எப்படி தீர்ப்பு நியாயமாக இருக்கும். எனவே இந்த தீர்ப்பை வேண்டாம்னு சொன்னாங்கன்னா இவ்வளவு 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 உயர்வு பாருங்க. உலகத்தில் இப்படி ஒரு நிலையை பார்க்க முடியுமா? ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? அவர் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம் இருந்த காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டது. அதே போன்றுதான் நேர்மை. நேர்மை விஷயத்திலே எவ்வளவு நாம் பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நேர்மை உள்ளவர்களிடத்தில்தான் இறையச்சம் இருக்கும். இறை அச்சம் உள்ளவர்களிடத்தில் மட்டும்தான் நேர்மையும் இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களிலே நேர்மையை குறித்தும் கண்ணியத்தை குறித்தும் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை எல்லாம் அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் பெற்று அதிலே அவர்கள் கண்ட நேர்மை கண்ணியம், அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உயர்வுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேனே, காயிதே மில்லத் அவருடைய வரலாறு நான் அடிக்கடி சொன்ன வரலாறு தான்.
காயிதே மில்லத்துடைய மகன் மியான் கான் அவர்கள் படிப்பு முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரியிலே கொண்டு போய் தனக்கு சீட்டு வேணும் கேட்கிறாங்க. பொறியியல் கல்லூரியிலே தனக்கு இடம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அப்போதான் லேசா கிடைச்சிடாது, சீட்டு கிடைக்கிறது. மியான் கானுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை. இப்பொழுது சீட்டு கிடைத்து விட்டது, பணமும் கட்டிவிட்டார், படிப்பையும் முதல் வருஷம் தொடங்கிட்டார். திடீர்னு பார்த்தா முதல் செம்மும் போறதுக்கு முன்னாடியே படிப்பை நிப்பாட்டிட்டார். ஏன் கேட்டா என்னுடைய தகப்பனார் மியான் கான் இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா பணம் கட்டியாச்சு, முதல் செமஸ்டர் கூட நான் வரல, அதுக்குள்ள கட்ட பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு நின்றுட்டீங்களே ஏன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை என்னுடைய வீட்டிற்கு அப்போது கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்க செட்டியார் அவர்கள் வந்திருந்தார்கள் ஜனாதிபதி பார்க்கறதுக்கு. அப்ப அவர் தான் கல்வி அமைச்சர். மியான் கான் மகனை பார்த்த உடனே, தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எப்படி படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போய்கிட்டு இருக்குது. கிண்டி காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுங்க. எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க காகித மில்லத்து கேட்டாங்க, என் மகன் கிண்டி பொறியியல் கல்லூரியில் படிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க பையன் காலேஜில் சேர்றதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு, இப்ராஹிம் சாஹிப் தான், தலைவர் இப்ராஹிம் சாஹிப் தான் என்ற வந்து சிபாரிசு பண்ணாங்க, இவங்க காகித மில்லத்து மகன், அதனால காலேஜில் சேர்த்துங்கன்னு சொன்னாங்க. நான் தானே அவனுக்கு சிபாரிசு பண்ணி சேர்த்து விட்டேன். அவர் விட்டு மகனை கூப்பிட்டு நாளைந்து காலேஜுக்கே போகக்கூடாது. எப்போ காயிதே மில்லத் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தி கொண்டு ஒரு கல்லூரியிலே உனக்கு கல்வி அமைச்சர் சீட்டு வாங்கி தந்திருக்கிறார், சிபாரிசு செஞ்சிருக்கிறார் சொன்னா, என்னுடைய அதிகாரத்தை என்னுடைய மகனின் படிப்புக்கு செலவு செய்வதற்கு நான் தயாராக இல்லை. இந்த பொறுப்பு சமுதாயத்தின் பொறுப்பு. எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பதவி சமுதாயத்திற்கு ஊழியம் செய்கின்ற பதவியை தவிர என் பதவியை பயன்படுத்தி என்னுடைய மகனுக்கு கல்வித்துறையிலே இடம் கிடைப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன், காலேஜுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி புல்லரிக்குதுங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது. எப்பேற்பட்ட சீதேவிகள் பாருங்க. நேர்மை என்பது அவ்வளவு உன்னதமானது. இந்த நேர்மையும் நீதியும் எங்க கிடைக்கும் சொன்னா இறை அச்சம் உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு நாலாவது நிபந்தனையாக பள்ளிவாசலுக்கு வரணும்னா இறையச்சம் இருக்க வேண்டும். அடுத்து இறையச்சம் உள்ளவர்களுக்கு இன்னொரு பண்பு என்ன இருக்கு தெரியுமா? பணிவு இருக்கும், அடுத்தவங்களை மதிக்கணுங்கிற நிலை இருக்கும், இரக்கத்தன்மை இருக்கும். இது மிக முக்கியமான ஒன்று. பள்ளிவாசலுக்கு நிர்வகிக்க வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க உள்ளத்துல இரக்கம், அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய தன்மை, பணிவு என்பது ஏற்படும். பணிவு இல்லைன்னு சொன்னா, அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய தன்மை இல்லைன்னு சொன்னா பொது பொறுப்புக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு லாயக்கே கிடையாது. என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, ஒன்றை நினைத்து பாருங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு முதல்ல அவங்கள ஜனாதிபதியாக எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்த உடனே பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலையாக மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிறார்கள். ஜனாதிபதி பொறுப்பேற்ற உடனே மக்கள் மத்தியிலே முதலையாக ஆற்றிய உரை என்ன தெரியுமா? அருமையான பொன் எழுத்துக்கள். நினைச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, இன்னி உல்லீது அலைக்கும், நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உங்களுடைய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வலஸ்து பிகைரிக்கும், அதனால உங்களை விட நான் சிறந்தவன் அல்ல. எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறதுனால உங்களெல்லாம் விட நான் நல்லவேங்கிறது அல்ல, உங்களில் ஒருவன் தான் நான். எனக்கு நீங்கள் இந்த பொறுப்பை தந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். பொறுப்பு வழங்கிட்டதுனால நான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவங்கிற நினைப்பு இல்ல. வலஸ்து பிகைரிக்கும், உங்களை விட நான் சிறந்தவன் இல்லை. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. அது மட்டுமல்ல, வயின் அஹ்சன்து, என்னுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற பொழுது உங்களுக்கு நல்லதை செய்தால் ஃபஅஇன்னூனி, என்னை ஊக்கப்படுத்துங்கள். நல்லதை செஞ்சா எனக்கு ஆதரவு கொடுங்க, ஊக்கப்படுத்துங்க, எனக்கு துணையாக இருங்கள். அதே சமயத்தில் வயின் அஸஅது, நான் ஏதாவது தவறு செய்து விட்டால், ஒரு ஜனாதிபதி சொல்றார் மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, நான் தவறு செய்து விட்டால், ஏதாவது குற்றம் இழைத்து விட்டால் ஃபகவ்விமூனி, என்னை வலுப்படுத்துங்கள், அந்த தவற்றை திருத்தி, இது தவறு, இது செய்யக்கூடாது என்று என்னை அந்த தவற்றை விட்டும் திருத்தி என்னை ஆட்சியிலே பலப்படுத்துங்கள்.
தவறு செய்ய விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்சி பலமற்று போய்விடும். அதனால்தானே பொது பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு சஹாபி இடத்துல பொதுவே கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன செய்வீங்க? பொறுப்பு கொடுத்துட்டீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன செய்வீங்க? ஒருத்தர் எழுந்திருச்சாரு, யார அபூபக்கர் அவர்களே, நீங்க தப்பு பண்ணா நீங்க வாய் பேசாது, இனிமே இதுதான் பேசணும் வாழ எடுத்து காட்டினாங்களாம். அந்த அளவுக்கு உரிமையை கொடுத்திருந்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து சொல்றாங்க, அஸ்ஸிதுகு அமானத்துன் வல் கிதுபு கியானா. உண்மைதான், உண்மை சிதுக்கு என்பதுதான் அது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அமானிதம். பொய் என்பது மோசடித்தனமான ஒன்று என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லைஃபு ஃபீக்கும் கவியுன் இன்தி. உங்களிலே யார் வறியவர்களாக இருக்கிறார்களோ, இது ரொம்ப முக்கியம். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், நிர்வாகத்திற்கு வரக்கூடிய அன்பு சகோதரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்றாங்க, உங்களிலே யார் வறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய கண்ணோட்டத்திலே அவர்கள் உயர்வானவர்களாக நான் கருதுவேன். இன்னைக்கு எப்படி இருக்குது? யாரு பெரியாளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை, யாரு சமுதாயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்களோ அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் அபூபக்கர் சித்திக் என்ன சொல்றாங்க, உங்களில் வறியவர்கள் என்னில் கண்ணியமானவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ஹக்கை நான் முறையாக நிறைவேற்றுவேன். வல் கவியு ஃபீக்கும் லைஃபு இன்தி. உங்கள யார் பெரியாள் நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னை பொறுத்தவரை அவர் சாதாரணமானவர்கள் தான். இந்த கண்ணோட்டம் நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, அது மட்டுமல்ல, அவரிடத்திலே எவ்வளவு பணிவு இருந்தால், எவ்வளவு மக்களை அனுசரிக்க வேண்டும் என்ற நற்பண்பு இருந்தால் இந்த அளவுக்கு இறங்கி வந்து அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று எண்ணிப்பாருங்கள். இந்த வார்த்தை பொறுப்பில் வருகின்றவர்களுக்கான பணிவையும் பிறரை மதிக்கக்கூடிய தன்மையும், அடுத்தவங்களை மதிக்கணும். ஊழியர்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய கஷ்ட நஷ்டங்கள், அவருடைய நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களை முறையாக இறக்கப்பட்டு கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்புதாரர்களுக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வரலாற்று ஒரு சின்ன குறிப்பு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிட்டா கூட இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பொறுப்பேற்ற உடனே மக்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. பள்ளிவாசலே உட்கார்ந்துருப்பாங்க, யார் எந்த பிரச்சனைனாலும் வந்து பேசலாம் கேட்கலாம். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க, டைம் முடிஞ்சிருச்சு, எழுதிச்சு வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்ப பார்த்து ஒருத்தர் வர்றார், எனக்கு ஒரு பிரச்சனை, கோவம் வந்துருச்சு, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தேன் அப்போதான் வரல, என் சொந்த வேலையை பார்க்க போற நேரத்தில் நீ வர்றிய, இப்போவெல்லாம் பேச முடியாது, அப்புறம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போனவங்களுக்கு மனசு தாங்கல. இன்னொரு வரலாற்றை சொல்கிறது, சாட்டை எடுத்து தன்னை அடித்துக் கொண்டார்கள் வருகிறது. அவங்க சொன்னாங்களா, உமரே என்ன வார்த்தை சொல்லிட்ட, ஒரு நேரத்தில் நீ எப்படி இருந்தா நினைத்துப்பார். தன்னை சொல்றாங்க, ஒட்டகை மேய்ப்பதற்கு கூட அருகதையற்றவர் என்று உன்னுடைய தகப்பனார் திட்டினாரே, அப்பேற்பட்ட உனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை, மரியாதையை, இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்க பொழுது கொஞ்ச நேரத்தை அவருக்காக நீ ஒதுக்க முடியாமல் நீ அவரை புறக்கணித்து விட்டாயே, அவரை கண்ணியப்படுத்தவில்லையே, அவருக்கு செய்ய வேண்டிய அந்த முறையை நீ செய்யவில்லையே. பிறரை மதிக்கக்கூடிய தன்மையை ஹஜ்ரத் உமர் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டு மீண்டும் அவரிடத்திலே வந்து மன்னிப்பு கோரினார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய தன்மை பொறுப்பாளிகளுக்கு இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம், எது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது என்ற அந்த வசனம் இருக்கிறதே, இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த தன்மை இவைகளோடு பின்னி பிணைந்தவர்கள். அது மட்டுமல்ல, இரக்கத்தன்மை இருக்க வேண்டும். பொறுப்பிலே வருகின்றவர்களுக்கு இரக்கத்தன்மை, இவைகள் எல்லாமே ஒரே வார்த்தையில் உள்ளது. என்ன? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொண்டு அவர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு இறையச்சத்தோடு இணைந்தவைகள் இவைகள் எல்லாம். இந்த பண்புகள் நிச்சயமாக நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு நிர்வாக விஷயத்திலே நீங்கள் பயப்படக்கூடாது. அப்படியானால் உங்களுக்கென்று தனி தைரியம் இருக்க வேண்டும். அது எப்போ வரும்? என்கிட்ட நான் நேர்மையா இருந்தா, நியாயமா இருந்தா,
என்ற எந்த விதமான தவறும் இல்லை என்கிற பொழுது நிச்சயமாக யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்படாது. துணிந்து அவர்கள் செயலாற்றுவார்கள். இந்த துணிவை அல்லாஹ் ஜல்ல சொல்லுகிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். எப்போ என்னுடைய ஆலயத்திற்கு பொறுப்புக்கு நீங்க வரணுங்கிற பொழுது அந்த தகுதி என்னவென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். என்னுடைய ஆலயத்தை நிர்வகிக்கிற பொழுது எனக்கு மட்டுமே நீங்கள் பயப்பட வேண்டும் என்ற அருமையான அந்த பாடத்தை எல்லாம் அந்த வசனத்திலே சொல்லி முடிக்கிறான். சொல்லிவிட்டு இவர்கள் தான் நிர்வாகத்திற்கு தகுதி உடையவர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான். என் அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, ஆக அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் இறை ஆலய நிர்வாகம் சம்பந்தமான பல்வேறு தெளிவான விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவைகளிலே அவசியம் தேவையான விஷயங்கள் மட்டும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்ஷா அல்லாஹ் நம் ஆலய நம் பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக வரக்கூடிய அந்த சீதேவிகள் கவனத்தில் கொண்டு முழுமையாக செயலாற்றி அல்லாஹ்வின் முழு அன்பையும் மக்களின் முழு திருப்தியையும் பெற்றவர்களாக அல்லாஹ் ஜல்ல வ தஆலா அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.